வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வெல்கம் டு அட்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்டு. இங்க வந்து போத் சினிமா கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இது ரெண்டுல இல்லை ஒன்றுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட ரெண்டு சேனல்ல எந்த சேனலுக்கு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து இந்த மேட்சுக்கான வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துருந்தோம். மேபி வந்து இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துக்கான ரிவ்யூ வீடியோ கூட வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா செகண்ட் செமிஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் யாருக்கு இங்கிலாந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து மேட்சை வந்து இந்த வீடியோல வந்து யார் ஜெயிப்பாங்க, என்ன ஏது ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் எப்படின்னா நடக்க போறது பாத்தீங்க அப்படின்னா வாங்கடே. என்ன இதுல வந்து யாருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாங்கடையிலே படுத்து உருண்டு எஞ்ச பல பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸ்கை, ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி ஆட்கள் வந்து திலக் வர்மா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பும்ரா முக்கியமா பும்ராலாம் இருக்காங்க. ஆனா இங்கிலாந்து வந்து இது வரைக்கும் கஷ்டமான கண்டிஷன்ஸ்ல ஆடிட்டு வராங்க ஸ்ரீலங்கால. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வர்றப்போ அப்படியே இந்த மூளை அப்படியே திறந்து விட்ட மாதிரி இருக்கும், கண்ணு அப்படியே பலாருன்னு திறந்து விட்ட மாதிரி இருக்கும். பயங்கரமா அவங்களுக்கு வந்துச்சா இது பாட்டா பிக்சரா இன்னைக்கு வச்சு ஒரு ஊறி உரிச்சலான்ற மாதிரி பயங்கர மனசு லெவல்ல வந்து ஒரு கான்பிடென்ட்டா வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸும் ஐபிஎல் நிறைய ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அட்வான்டேஜ் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்படி வந்து பிச் கண்டிஷன்ஸ் பத்தி பேசுறப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்து 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அது வந்து ரீபா போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணது இருக்கு தெரியுமா அந்த நாள்ல, அதுல 2-3 மேட்ச் வந்து நினைச்சிருந்தா சேஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான மேட்சஸ் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெரிய டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஹிமாலயா ஸ்கோர் வந்து போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்பாப்வே வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 250 வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் போடுறப்போ செகண்ட் டீமால வந்து சேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ பேட்டிங் செகண்ட் வந்து கண்டிப்பா அட்வான்டேஜா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணா எனிதிங் ஃப்ரம் 190 to 200 வந்து எனக்கு தெரிஞ்சு சேஸபிள் இன் வாங்கடே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரன்ஸ் வந்து நிப்பாட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம்ன்றது எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, இதுல ஏதாவது நீங்க டிஃபர் ஆவீங்கன்னு சொல்லுங்க. வாங்கடே for last 5 years வந்து is an ideal pitch for second batting unless உங்க டீம்ல எவனோ வந்து நடுவுல போய் ஒரு டெஸ்ட் நாக் ஆடாம இருந்தா. நான் ஒரு 2 முக்கியமான மேட்ச் நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் ஐபிஎல் ரெஃபரன்ஸ் தான் எடுக்க போறேன். அது ஒண்ணு வந்து போன வருஷம் நடந்த மும்பை அண்ட் ஆர்சிபி மேட்ச். அந்த கேமராவில வந்து டிவைட் பண்ணி காட்டுவாங்களே நடுவுல வந்து அந்த மேட்சுமே ஆர்சிபி ஈவன் தோ தே போஸ்டட் அரௌண்ட் 220 சம்திங் அடிப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து அது லாஸ்ட் ஒரு 4-5 பால்ல தோப்பாங்க. மேத்தமேட்டிக்கலி நாட் பாசிபிள்னு வந்த பிறகு ஒரு அதுவும் அது 5 பால்ல தான் வரும். சோ உங்க இந்த 2 டீமும் பயங்கர ஒரு மாதிரி கடப்பாறையா தான் இருக்கு. தே கேன் சேஸ் 200 210 given day. அதுவும் வாண்டர்ல சொல்லவே தேவையில்ல. 7 மணி மேட்ச்னால ஆஃப்டர் ஒரு கண்டிஷன் படியே ஒரு 8:30 to 9 பயங்கரமா டியூ வரும். ஓகேங்களா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வான்கடேல மட்டும்தான் பவுலர்ஸ் வந்து அதை வந்து நல்லா பாலை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு மேட்ச் வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து 2021 வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் வான்கடே. அதுல வந்து ஈவன் தோ சிஎஸ்கே போஸ்டட் 190 plus, even though CSK had a good bowling lineup, they couldn't defend. Okay, ஷிகர் தவானும் பிருத்வி ஷாவும் பயங்கரமா அடிப்பாங்க, பயங்கரமா அடிச்சு வின் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஃபேஸ் பை ஃபேஸ் எவ்வளோ ரன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில், அதாவது 1 to 6 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜாக 47 52 ரன் வரைக்கும் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு 2 விக்கெட், அது 1 or 2 விக்கெட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 விக்கெட் போகுங்க. இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் 1.5 விக்கெட் வந்து போயிருக்குது. ஆனால் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில், அதாவது 7 to 15 இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 ஓவர்ஸில் உங்களுக்கு 73, அதாவது 65லேருந்து 73 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அட் ரன் ரேட் ஆஃப் ஒரு 8 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டாவை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த மிடில் ஓவர்ஸில் நான் வந்து பயங்கரமாக அடித்து வந்து தெறிக்க விட போகிறேன் அப்படின்னா போகாமல் முடிஞ்ச அளவுக்கு கன்சாலிடேட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் யூ ஆர் அலோட் டு லூஸ் ஒரு 2 விக்கெட்ஸ். அகைன் எண்ட் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் எல்லா கிரவுண்ட்லேயுமே போல் இதுலேயும் வந்து நிறைய ரன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கடைசி 5 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 48லேருந்து ஒரு 55 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோருக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஒரு 173லேருந்து 178 வரைக்கும் வரும். இது எல்லாமே ஆவரேஜ் தான். இதுலேருந்து நீங்கள் எப்படியாவது மிடில் ஓவர்ஸ்லையோ இல்லை எண்ட் ஓவர்ஸ்லையோ 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ 173 வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா 188. ஸோ இது வந்து நல்ல ஒரு வின்னிங் ஸ்கோராக இருக்கும்.
இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தது. வாங்கடே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல பார்த்த மாதிரி வந்து 200 அடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் வந்து ஸ்கோர்ஸ் கம்மியாக தான் வந்திருக்குது. அண்ட் பவுலர்ஸ் வந்து இங்கே எந்த விதமான பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமி வந்து 8.3 இருந்திருக்குது. அண்ட் அவங்களோட விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.9 வந்து அவங்களோட எக்கனாமி ரேட் இருக்குது ஆன் ஆவரேஜ். அண்ட் அவங்களோட விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து வித்தியாசம் இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து 25 விக்கெட் எடுத்திருக்காங்கன்றது யார் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதிகமாக குர்கேஷ் மோட்டிலேருந்து, சேஸ்லேருந்து, ஜாக்ஸ் அண்ட் ரஷீத். இதில் மோஸ்ட்லி இந்த குர்கேஷ் மோட்டியாக இருக்கட்டும், சேஸாக இருக்கட்டும், ஜாக்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ். ஸோ இங்கே ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்து தள்ளிடுவாங்கன்னு கிடையாது. கண்டிப்பாக மிடில் ஓவர்ஸில் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்சர் பட்டேல் அண்ட் இங்கிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே தே வில் கம் இன் டு பிளே. அண்ட் இது இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் நேத்ரவல்கர், சிராஜ், அர்ஷதீப், திபேந்திர சிங் ஐரியா இவங்க எல்லாருமே ஓவர்டன், ஹோல்டர் இவங்க எல்லாருமே விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் டாமினேட் ஹியர் அண்ட் ஸ்பின் பவுலர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸாக இருந்திருக்குது. இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்பாரிசனுக்கு போயிடலாம். செக்ஷன் பை செக்ஷன் கம்பாரிசன். இந்தியாவோட பிளேயிங் லெவன் வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஷிவம் துபே, அக்சர் பட்டேல், அர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இதுதான் வந்து இவங்களுடைய பிளேயிங் லெவன் ஆகும். லாஸ்ட் மேட்ச் என்ன ஆனாங்களோ அதே பிளேயிங் லெவன் தான். எந்த விதமான டிஃபரன்ஸ் இருக்க போது கிடையாது. இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ வித் த சேம் பிளேயிங் லெவன் தான் இருக்கும். ஃபில் சால்ட், பட்லர், ப்ரூக், பெத்தல், டாம் பேட்டன், சாம் கரன், வில் ஜாக்ஸ், ஜேமி ஓவர்டன், டாசனுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா போன டைம் அப்படிதான் பண்ணாங்க. டாசனுக்கு பதிலாக ரயான் போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆதில் ரஷீத். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய பிளேயிங் லெவனா இருக்கும். இதுல வந்து உங்களுடைய கம்பாரிசன் என்னன்றதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் தான் எனக்கும் சிமிலரா. ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா அவங்க டெஃபினெட்லி டாசனோட தான் போவாங்க. ஏன்னா irrespective of bowlers they need batting depth in வான்கடே. நீங்க ரேஹான் அஹ்மத் சொன்னது வந்து ஓகே, பட் டாசன் வந்து will give a batting strength. டாசன் வந்து ஒரு மினி ஜடேஜா மாதிரி. அவரால் நல்லாவும் போட முடியும், நல்லாவும் பேட்டிங்கும் ஆட முடியும். ஸோ டாசன் வில் பி இந்த பிளேயிங் லெவன். ரேஹான் அஹ்மத் வந்து எப்படின்னா ஒரு இப்போ நம்ம டீம்ல வந்து சொல்லணும்னா ஒரு அஷ்தீப் 4 அடிக்கிற மாதிரி. ஆனா நீங்க வந்து டாசன் இறக்கலாம். அந்த 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 பாயிண்ட் ஒரு ஃபயர் இருக்கு. டாக்கிங் அபவுட் த டாப் 3 கம்பேரிசன் வந்து ஃபில் சால்ட், பட்லர், ஹாரி ப்ரூக். ஒரு பேய் டாப் 3 3 பேரும். என்ன பிரச்சனைனா 3 பேயும் ஃபார்ம்ல இல்ல. ஐ மீன் ஹாரி ப்ரூக் நம்ம விட்டுருவோம், பட் அங்க ஓப்பனிங்கா வர 2 பேரும் ஃபார்ம்ல இல்ல. அண்ட் அப்படியே நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா சாம்சன், அபிஷேக் சர்மா அண்ட் கிஷன் 3 பேர்ல 2 பேர் கொலவெரி ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து நான் யாருக்கு எட்ஜ் கொடுப்பேன்னா ஒரு ஸ்லைட் எட்ஜ் டுவர்ட்ஸ் இங்கிலாந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பட்லருக்கும் சரி, ஹாரி ப்ரூக்கும் சரி, அப்புறம் யாரு ஃபில் சால்ட்டுக்கும் ஒரு பிக் மேட்ச் எப்படி ஆடணும்னு தெரியும். பட்லர்லாம் வந்து காலங்காலமா ஆடிட்டு இருக்காரு. சோ ஹீ நோஸ். அண்ட் இதே செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் தோ சஞ்சு இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஈவன் தோ கிஷன் ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் அரௌண்ட் 9 years, they didn't have an exposure of playing in a semi-final. நீங்க அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் டீம்ல இருக்கணும், ஒரு ஓபன் பண்றதுக்கு. இந்த ஒரு நாக் அவுட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்தியா மிஸ் பண்ணுதோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு தாட். அதனால ஐம் கிவிங் தி டாப் 3 எட்ஜ் டு இங்கிலாந்து. ஒருவேளை நாளைக்கு பட்லர் வந்து வான்கடை வந்து அவர் அந்த என்னோட வான்கடை அப்படின்னு அவர் நினைச்சு ஃபார்முக்கு வந்தாருன்னா இட்ஸ் ஆன் இங்கிலாந்து சைடு. பட்லர் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்ல லவ் ஸ்டோரி. எனக்கு வந்து இதுல அகைன் பட்லர் நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ பயங்கர பாட்டா பிச்சா இருக்க போது பட்லருக்கு கால் மூவ் ஆகலன்னா கூட ஒரு 2-4 நச்சு மிடில் வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஃபார்முக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது நீங்க சொன்னது நம்ம போன மேட்ச்ல பேசுறேன். இவங்களுக்கு வந்து ஃபார்ம்ல ஒரு மேட்டரே கிடையாது. எனி ஒரு 2-3 பால்ஸ் போதும், அவங்க வந்து அந்த மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டு அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிளேயர் தான் வந்து ஜாஸ் பட்லர். ஃபில் சால்ட்டும் அப்படிதான். அவர் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஃபார்ம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிளேயர்ஸ்னா அவங்க எந்த பாலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க தான் போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வில் ஜாக்ஸ் வந்து அக்ரெசிவ் பிளேயர், ஐ மீன் ஃபில் சால்ட் வந்து அக்ரெசிவ் பிளேயர். ஸோ அவருக்கு வந்து பெருசாக ஃபார்ம்னு பார்க்க முடியாது. ஸோ அவரோட வேலை 20-25 ரன் 10 பால் 12 பால் அப்படின்றப்போ இது வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்டிங். பட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பும்ரா அண்ட் அஷ்தீப் வந்து போடுவாங்க, ஈவன் ஹர்திக் பாண்டியா ஆல்சோ. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த கிரவுண்ட் நல்லா தெரியும். ஸோ இவங்க 3 பேரால இந்த 3 பேரை ஸ்டாப் பண்ண முடியுன்றதுனால சஞ்சு சாம்சன் அலாங் வித் இஷான் கிஷன் இந்த 2 பேருக்காக மட்டும் ஸ்லைட், நீங்க சொன்ன மாதிரி ஸ்லைட் எட்ஜ் நான் இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறேன். ஓப்பனிங் நம்பர் 3. ஆமா
சர்ப்ரைசிங். ஓகே. மிடில் மிடில் ஆர்டர் ஆர்டர் பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் முட்டா பீஸ் ஒருத்தன் முரட்டு பீஸ் தான் மிடில் ஆர்டர். இங்கிலாந்து மிடில் ஆர்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும், ஒரு சாம் கரனா இருக்கட்டும், அப்புறம் வேற யாரு, வில் ஜாக்ஸ், டாம் பேண்டன். நீங்க வில் ஜாக்ஸ மட்டும் இந்த லிஸ்ட்ல இருந்து தம்பி ஒதுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து ஒரு மிடில் டாம் பேண்டனை வந்து நான் இந்த 2020 லாக்டவுன்ல இருந்து அந்த பையனை க்ரூம் பண்றேன். ஓகே, ஹி இஸ் a குட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஆனா யூ கான்ட் ஹிட் எவ்ரி பால். ஸோ அதனால எனக்கு இங்கிலாந்தோடைய நெக்ஸ்ட் 3, அதாவது மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா தெரியுறாங்க. அப்படியே நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா. இந்த மிடில் ஆர்டர் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் மிடில் ஆர்டர் மாதிரி இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு வேர்ல்ட் 11 நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 3 2 பேர் மிடில் ஆர்டர்ல ஆடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மிடில் ஆர்டர், அதுவும் வான்கடையில திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ஸ்கை 3 பேருக்கும் வான்கடை வந்து எப்படி சொல்றது, வீட்டுக்கு போற மாதிரி. இப்போ அவங்க ரஞ்சியா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த விஜய் ஹசாரே டிராஃபி, சயீத் முஸ்தாக் அலி, IPL இதெல்லாம் அவங்க ஆடி 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 சலிச்சு போயிருப்பாங்க. இப்போ என்ன சினாரியோக்கு நம்ம எப்படி ஆடணும், அவங்களுக்கு கண்டிஷன்ஸை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. அண்ட் அகைன் இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பிட் க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. சாம் கரன், ஜேக்கப் பெத்தல் அண்ட் டாம் பேண்டன். சோ திஸ் லுக்ஸ் லைக் வெரி, என்ன சொல்றது, ஒரு லேம் கம்பேரிசன் மாதிரி இருக்கு உங்களுடைய மிடில் ஆர்டர். டாப் ஆர்டர் இங்கிலாந்துக்கு ஷைன் பண்ணா மட்டும்தான் இங்கிலாந்தால ஜெயிக்க முடியும். எனக்கும் கிட்டத்தட்ட அதேதான் தோணுது. பட் இங்கிலாந்தோட பேட்டிங்கே வந்து தே ஆர் டூ டிபெண்டன்ட் ஆன் ப்ரூக் அண்ட் வில் ஜாக்ஸ். இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்குது. அவங்க 2 பேர் மட்டும் தான் ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்ப பேச போறது எல்லாமே இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டால் அப்படிதான் பேசுறமே தவிர இது வரைக்கும் வரல. ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபார்ம்ல இருக்காங்க. தே ஆர் இன் வெரி குட் டச். இப்போ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ல இருந்து நல்லா அங்கங்க வந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லா பிளேயருமே கொடுத்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பேக்கப்பா இருந்து எல்லாருமே வந்து அடிச்சு கொடுத்து நல்ல ஒரு மைண்ட் செட்டோட உள்ளார வராங்க. இங்கிலாந்து அப்கோர்ஸ் நல்ல ஒரு வின்னோட தான் வராங்க. பட் வந்து எல்லா பிளேயருமே ஃபார்ம்ல இல்ல. ஏனோதானு வந்து ஆடுற மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்து ஆடுற மாதிரி இருக்குது. அந்த கிவன் டே இங்கிலாந்தோட பெரிய அட்வான்டேஜ்மே அதுதான். கணிக்கவே முடியாது. நம்ம பைத்தியக்காரன் சொல்றது அதுதான். திடீர்னு ஒருத்தன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அவன் என்ன பண்ண போறான், எது பண்ண போறான்னு நமக்கு தெரியாம இருக்கும். பட் ஸ்டில் இது வரைக்கும் நடந்ததை வச்சு பாக்குறப்போ இந்தியாவுக்கு வந்து நான் ஓப்பனிங் டாப் 3ல எப்படி ஸ்லைட் எட்ஜ் கொடுத்தோம், இதுல வந்து பயங்கர எட்ஜ் வந்து நான் மிடில் ஆர்டருக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுப்பேன். எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். அண்ட் டாக்கிங் அபவுட் தேர் ஆல்ரவுண்டர் கேட்டகரி, ஆரா அண்ணா வந்து ஸ்டாட்ஸ்ல மாட்டிக்கினாரு. என்ன மேட்டர்னா, அவர் வந்து இந்த ஜிம்பாப்வே ஒரு நான் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் கூட தான் அண்ணன் அடின்னு அடிச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் இருக்கட்டும், இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், ஆடின கேம்ல எல்லாம் அண்ணன் ஷைன் பண்ணல. சோ அவர் வந்து he is yet to prove his big knock in this T20 World Cup against a big, and bowling வந்து பயங்கர வீக்கா இருக்கு. ஓகேங்களா, ஹர்திக் பாண்டியா ஓவர் எப்போ போவாங்கன்னா பேட்ஸ்மேன் வெயிட் பண்றாங்க. அண்ட் அப்படியே அங்க அகைன்ஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ரேஸ்ல போயிட்டு இருக்காரு. ஒரு ஆல்மோஸ்ட் டாப் 2 டாப் 3ல போயிட்டு இருக்காரு. இங்க வந்து அக்ஷர் பட்டேலும் இருக்காரு. பட் உங்களுடைய லீட் ஆல்ரவுண்டர் நான் இந்த 2 டீமோட லீட் ஆல்ரவுண்டர் நான் கம்பேர் பண்றேன். ஓகே, இங்க வந்து வில் ஜாக்ஸ் அண்ட் சாம் கரன், அங்க வந்து ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல். ஓகேங்களா, சாம் கரனால பயங்கரமா பவுலிங் போட முடியும். ஓகேங்களா, அவங்க செமிஃபைனல் வந்த காரணமே நேபாள் கூடயும் ஸ்காட்லாந்து கூடயும் நம்ம சாம் கரன் நிக்க வச்சு போட்டதுனாலதான். ஸோ ஹி கேன் போல் தட் க்ரூஷியல் ஓவர்ஸ் அங்க இங்கன்னு போட முடியும். ஹர்திக் அதை போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஹர்திக் அடிச்சிருவாங்க. ஓகே, அண்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன்லயுமே வில் ஜாக்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. வில் ஜாக்ஸ் பீயிங் a ஹோம் பாய் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், அவருக்கு அந்த கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு தெரியும். போன வருஷம் சர்ப்ரைசிங்லி நல்லா பவுலிங் எல்லாம் போட்டாரு. ஓகேங்களா, அக்ஷர் பட்டேலுமே பெருசா இந்த வேர்ல்ட் கப்ல எதுவும் பண்ணல பவுலிங்ல. அதனால ஆல்ரவுண்டிங் கேட்டகரியில ஐ அம் கிவிங் a edge to England. எனக்கு வந்து எப்படின்னா ஐ அம் கோயிங் வித் நான் ஸ்டாட்ஸ் இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னது கரெக்ட். அக்ஷர் பட்டேலையும் வந்து அடிச்சிருக்காங்க, ஹர்திக் பாண்டியாவும் அடிச்சிருக்காங்க. அக்ஷர் பட்டேல பெருசா ஒழுங்கா யூஸ் பண்ணப்படல, நிறைய பேட்டிங் வந்து அவருக்கு வரல. ஆனா வில் ஜாக்ஸ் நம்பிதான் இங்கிலாந்து டீமே இருந்திருக்கு. நல்ல பவுலிங் போட்டிருக்காரு, பேட்டிங் பண்ணிருக்காரு. சாம் கரன் வந்து ஃபைனல் ஓவர்ஸ்லாம் யாக்கர் வந்து நெயில் பண்றாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து இந்த 2 பேருக்கும் தான் வந்து எட்ஜ் கொடுக்கணும். ஆனா ப்ரொவைடட் இந்த கிரவுண்டுல வில் ஜாக்ஸோட ஸ்பின் வந்து எடுபடாதோ, அதுக்கு பதிலா கொஞ்சம் எட்ஜ் வந்து ஸ்பின்ல வந்து அக்ஷர் பட்டேலுக்கு இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இங்க வந்து நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க இங்கிலாந்துல. ஸோ அதுக்கு எதிராக வந்து அக்ஷர் பட்டேலோட அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் வந்து நல்லா இருக்குமோன்னு தோணுது. நான் ஹர்திக் பாண்டியா வந்து ஈவன் தோ ரன்ஸ் லீக் பண்ணாலும் இதுலயுமே ரன்ஸ் லீக் பண்ணுவாரு. பட் ஹீ வில் கெட் மேபி 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது தோணுது. அதனால இங்க வந்து
எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா எனக்கு இங்கிலாந்து தான் கொடுக்கணும்னு தோணுது. பட் ஐ எம் கோயிங் வித் இந்தியா வெரி 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 ஸ்லைட் ஏஜ் வந்து அவங்களுடைய அந்த கேலிபர்னால நான் வந்து கொடுக்குறேன் ஃபார் ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேட்டகரி. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேட்டகரியில இங்க வந்து அதே ஒரு பவுலரை வச்சு டீமே ஓட்டுதோன்ற ஒரு ஃபீல். அங்க ஆர்ச்சர், இங்க பும்ரா. ஆனா ஆர்ச்சரை நீங்க வந்து ஒரு ரிக்வயர்ட் ரேட் 10-12 இருக்கும்போது அடிச்சிடலாம். பும்ரா அப்படி அடிக்க முடியாது, கஷ்டம். ஆமா, அதுவும் வான்கடையில பும்ராவை அடிக்க முடியாது. வான்கடை இஸ் லிட்டரலி முத்துப்பாண்டி கோட்டடி தான். பும்ரா, ஹர்ஷ்தீப், ஹர்திக் பாண்டியா, இவங்க தான் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். தூபே அதெல்லாம் வான்கடையில போட்டாருன்னா வந்து தொடைய தட்டி 6 அடிப்பானுங்க. இல்ல இவங்க 3 பேர் தான், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா தான். So given a fast bowlers like this, பும்ரா மட்டும் தனியா போட்டுட்டு இருப்பாரு, இவங்க 2 பேரும் அடி வாங்குவாங்க. அட் த சேம் டைம் இங்க இங்கிலாந்துக்கு பாத்தீங்கன்னா ஆர்ச்சர், ஜேமி வார்டன் அண்ட் சாம் கரன். இங்க வந்து எனக்கு ஆர்ச்சர் அண்ட் சாம் கரன் நல்லா போடுவாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அங்க ஒரே ஒரு பவுலர் 4 ஓவர் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டஃபா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியா இருக்கனால ஐ எம் கிவிங் த எட்ஜ் டு இங்கிலாந்து. நீங்க அந்த 2021 இன் சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் பாத்தீங்கன்னா வான்கடையில அந்த வருண் சக்கரவர்த்தி பிரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு குட்டி டோர்னமெண்ட் நடக்கும். அப்புறம் துபாய்க்கு போவோம். சோ அங்க வந்து 200-220 வந்து சேஸ் பண்ணிட்டு வருவாங்க கேகேஆர் ரசல் வச்சு. ரசலுக்கு வந்து அரௌண்ட்ல இருந்து ஒரு வைடு ஒண்ணு போடுவாரு, வைட் மாதிரி. ரசல் வந்து வைட் நினைச்சு விடும்போது அது ஸ்டிக்ல அடிக்கும். அதெல்லாம் ஒரு பிக்கெஸ்ட் டர்ன் ஓவர் ஆஃப் த கேம். சோ அந்த மாதிரி இஃப் யூ கேன் புல் அ கிளட்ச் மொமெண்ட் அட் த செமிஃபைனல் கேம், இங்கிலாண்டால நாளைக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய எட்ஜ் நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? ஃபாஸ்ட் பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா பும்ரா இஸ் கிளாஸ் அபார்ட். அவர் வந்து ஆர்ச்சர் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, சாம் கரன் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, அவன் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் பும்ராக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ஹர்ஷ்தீப் இருக்காரு. ஹர்ஷ்தீப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லயும் போட முடியும், எண்ட்லயும் போட முடியும். பட் ஹி வில் கன்சீட் ரன்ஸ். எப்படி ஹர்ஷ்தீப் வந்து கொஞ்சம் நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல எப்பவுமே ரன்ஸுக்கு போவாரு. எய்தர் வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாரு, பட் கண்டிப்பா ஒரு 20-25 ரன் கொடுத்துருவாரு. கடைசி 2 ஓவர் அதை வந்து மேக்கப் பண்ணுவாரு. கடைசி அந்த டெத் ஓவர்ஸ்ல 17 and 19 ஆகட்டும், 18 and 20 ஆகட்டும், ஹர்ஷ்தீப் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் வந்து ரொம்ப, ஈவன் பும்ராவை கூட அடிக்க முடியும். ஹர்ஷ்தீப் வந்து டெத் ஓவர்ஸ்ல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி இந்த பக்கம் ஹி இஸ் வெரி வெரி சிமிலர் டு சாம் கரன். இப்போ இருக்கிற சாம் கரன், எவால்வ்டு சாம் கரன் எப்படி யாக்கர் நெயில் பண்ணுவாரோ அதே மாதிரி ஹர்ஷ்தீப் வந்து போட முடியும். ஈவன் போன மேட்ச்லயுமே நிறைய பிளேயர்ஸை பத்தி பேசியிருப்போம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல. பட் அந்த 19th ஓவர் 17th ஓவர் ஹர்ஷ்தீப் பவுல் பண்ணது ரொம்ப கம்மி ரன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. அதுதான் வந்து 200+ போக வேண்டிய வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோரை வந்து கம்மி பண்ணுச்சு, 190 சம்திங்லேயே வந்து எடுத்துச்சு. ஸோ ஹர்ஷ்தீப் இஸ் ஈக்குவல் டு சாம் கரன். அதே மாதிரி பும்ரா நாட் ஈக்குவல் டு ஜோஃப்ரா ஆர்ச்சர். பட் அந்த ஒரு ஃபேக்டர், ஒரு லீட் அட்டாக்கர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜேமி வார்டன், இவங்க 2 பேருமே வந்து ரன்ஸ்க்கும் போவாங்க, விக்கெட் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இதுல இது மேலையும் கீழே இருக்கிறதுனால எனக்கு வந்து பெருசா இந்த ரெண்டு பேருக்குமே எட்ஜ் கொடுக்க முடியலன்றதான் என்னோட இது. பும்ராக்காக கொடுக்கணும்னு தோணுது. பட் ஹர்திக் பாண்டியாவும் ஹர்ஷ்தீப்பும் கொஞ்சம் ரன்ஸ் போறான்றதுனால என்னால வந்து இவங்க 2 பேருக்குமே எட்ஜ் கொடுக்க முடியல. அடுத்து வந்து ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதில் ரஷீத், டாசன், இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. அது இல்லாம எதிர் டாசன் அண்ட் ரேயாங் வந்து அது இல்லாம வந்து வில் ஜாக்ஸ் வந்து இருக்காங்க. இதுல அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸோட ஸ்பின் வந்து இங்க எடுக்காதோ, அண்ட் அதே மாதிரி டாசனோட ஸ்பின் வந்து இங்க எடுக்காதோ, ஆதில் ரஷீதால மேபி டஃப் கொடுக்க முடியும். ஒரு ஸ்கைக்கு வந்து போட முடியும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து போட முடியும். அந்த மாதிரி நீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து போட முடியும், திலக்கமாவுக்கு போட முடியும். ஆனா இந்த பக்கம் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு ஸ்பின் எடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அடிச்சிருவாங்க. ஐ எம் பிலீவிங் இன் அக்ஷர் பட்டேல். அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் நான் என்னோட ஸ்டாட்ஸ் வச்சு பாக்குறப்போ எனக்கு வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர் நல்லா வருவாங்கிறதுனால அக்ஷர் பட்டேல் மேல நான் நம்பிக்கையை வந்து நான் போடுறேன். இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் அப்படின்னா அந்த பக்கம் வந்து அதில் ரஷீத் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இந்த பக்கம் ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, ஒரு டாசனா இருக்கட்டும், ஒரு வில் ஜாக்ஸா இருக்கட்டும். ஆனா இந்த பக்கம் வந்து வருண் சக்கரவர்த்தி மட்டும் தான் இருக்காரு. ஸோ இதுல வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மேபி ஸ்லைட் எட்ஜ் ஐ வில் கிவ் டு இங்கிலாந்து. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கம்பேரிசன்ல எட்ஜ் வந்து இங்கிலாந்து கொடுக்கும் அப்படின்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல 3 பேர் இருக்காங்க. அண்ட் மேபி கொஞ்சம் அங்கங்க வேரியேஷன் இருக்கிறதுனால மேபி அவங்களுக்கு கொடுக்கலாமோன்னு எனக்கு வந்து தோணுது. இந்த பக்கம் அக்ஷர் பட்டேலுக்கு மட்டும் தான் நான் வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன். வருண் சக்கரவர்த்தி தெரியல ஸ்பின் இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது இவனுங்க கணிக்க முடியாத பைத்தியக்காரன்றதுனால எனக்கு 55-45 கொடுக்கணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட். பட் வந்து கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கிட்டு 52-48 நான் வந்து கொடுக்குறேன் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா தான். உங்களோட எட்ஜ் என்ன, இங்கிலாண்டா இல்ல இந்தியாவா? 60-40 தான். இந்தியா 60, இங்கிலாந்து 40. ஓகேங்களா? பீயிங் தேர் ஃபார்ம், பீயிங் தேர் ஒரு பேட்டிங் டெப்த், ஒரு பவுலிங்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறது,
ஒரு டாப் 3 ஒரு மிடில் ஆர்டர் எஸ்பெஷலி ஒரு டாப் 3 தான் ரன் அடிச்சாலும் மிடில் ஆர்டர் தான் அதை சேஸ் பண்றதும் சரி ஒரு பிக் டோட்டல வைக்கிறதும் சரி. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஐ கெஸ் இந்தியா வில் வின் டுமாரோ. And one bold prediction I'm going to do is பட்லர் நாளைக்கு ஃபார்முக்கு வரமாட்டாரு. ஓகேங்களா? அண்ட் பட்லரோட விக்கெட்டை வந்து ஹர்ஷதீப் எட்ஜில் எடுப்பாரோன்னு ஒரு தோணுது. வான்கடையில ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பால் கண்ணா அப்படின்னான்னு திரும்பும். ஸோ அதனால ஹர்ஷதீப் இஃப் ஹி கேன் ஹோல்ட் ஆன் டு த பால் அவர் வந்து பட்லரையோ இல்ல ஃபில் சால்ட்டையோ எட்ஜ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பக்கம் ஹர்ஷதீப் சூஸ் பண்ணிருக்கீங்க, அப்படியே இன்னொரு 3 பிளேயர்ஸ், ஒரு பக்கம் இந்தியால இருந்து இன்னொரு பிளேயர், இங்கிலாந்துல இருந்து 2 பிளேயர், உங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னு தோணுது? ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா. கணிக்கவே முடியாத பைத்தியக்காரங்கள்னா அதுல வந்து பீயிங் த டாப் மோஸ்ட் கணிக்கவே முடியாத பைத்தியக்காரனா ஹர்திக் பாண்டியா தான் சொல்லுவேன். ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷ்தீப் ஃபார் இந்தியா. அண்ட் இங்கிலாந்துக்கு பாத்தீங்கன்னா பட்லர் அண்ட் வில் ஜாக்ஸ். எனக்கு வந்து இந்தியா சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வான்கடையன் ஞாபகம் வந்தப்போ 2 பேர் ஞாபகம் வந்தாங்க எனக்கு. ஐ வாண்டட் டு கிவ் டு இஷான் கிஷன் அந்த ஒரு நம்பர் 3ல வந்து பயங்கரமா ஆடுறது நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஐ ஆம் பேக்கிங் சூரியகுமார் யாதவ். நம்ம தான் வந்து சூரியகுமார் யாதவ் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணது நம்ம தான். இவனுக்கு வந்து பெரிய டீம் கூட ஆடவே மாட்டான்டா அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாம் திட்டினது நம்ம தான். பட் டுமாரோ இஸ் த டே ஃபார் சூரியகுமார் யாதவ் டு ப்ரூவ். ஏன்னா அவருடைய ஹோம் கிரவுண்டு ஹோம் கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். நல்ல பாட்டா பிச்சு இங்கிலாந்து மாதிரி வந்து அதுவும் ஃபாஸ்டா ஓடி வந்து போடுவாங்க. ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், ஓவர்டன் ஆகட்டும், அப்படி ஓடி வந்து போடுவோம். பின்னாடி ஸ்கூப் ஷாட்லாம் ஆடுறதுக்கு ஜாலியா இருக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் மேபி பெரிய டீம் கூட அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இங்கிலாந்து கூட அடிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஹர்ஷதீப் தான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் நீங்க சொன்னதுனால ஐ எம் கோயிங் வித் பும்ரா. ஆல்வேஸ் வி கேன் பேக் பும்ரா, வி கேன் பெட் ஆன் பும்ரா. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆமா அது இல்லாம பும்ரா சொல்ல வேணாம்ப்பா, வேற யார் வேணும் அப்படின்னா ஐ எம் பேக்கிங் வந்து அக்ஷர் பட்டேல் தான் எனக்கு தோணுது. அக்ஷர் பட்டேல் நல்லா பவுலிங் போடுவார், ஸ்பின்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல வந்துட்டு அகைன் வில் ஜாக்ஸ் வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுப்பாருன்னு தோணுது. அது இல்லாம மேபி ஹாரி ப்ரூக் கேப்டன்னா வந்து அவர் வந்து அவருடைய ஃபார்மை கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஹாரி ப்ரூக் வந்து அடிச்சால் இந்த டீம் வந்து நல்லா இருக்கும். அண்ட் பவுலிங்ல வந்து சாம் கரன், ஹாரி ப்ரூக் அண்ட் சாம் கரன் ஃப்ரம் இங்கிலாந்து. இந்த பக்கம் வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஃப்ரம் இந்தியா எனக்கு தோணுது. ஸோ இதுதான் மக்களே எங்களுடைய வந்து ப்ரெடிக்ஷன்ஸ், எங்களுடைய வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் கண்டிஷன்ஸ் டிஸ்கஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டோம். ஸோ வி போத் 2 ப்ரிவியூலயுமே பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து ஒரே டீம் தான் வந்து சொல்லியிருக்கோம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே வந்து 2024 வேர்ல்டு கப்போட ஃபைனலோட ரிப்பீட் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய வந்து டிஸ்கஷன், எங்களுடைய வந்து கருத்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம், பை பாய்.